மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணிஜரன் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ பொதுவாக இந்த மகர ராசிக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக இருக்கணும். இதில் இந்த மகர ராசிக்கு இந்த புத்தாண்டில் ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் சனி மற்றும் குருவனுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. அதனால் இன்னும் ரொம்ப காலமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில முக்கியமான திட்டங்களை செயல்படுத்த முடியும். முக்கியமாக நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைகிறது உறுதி. அதனால் தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு காரியத்தை நம்ம நடத்தணும்னா தன்னம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அதனால் தன்னம்பிக்கை தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. வாங்க நமக்கு பொதுவாக இந்த மாதம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்ப்போம். குடும்பம், அதில் பார்த்தோன்னா குடும்பத்தில் அமைதி நிலவும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவானோட சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி நிலவும். பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 2ல் இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் நல்லா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல இதாக இருக்கும். சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கலாம், ஆனால் அதை கொஞ்சம் பேசி தீர்த்துக்க முடியும். கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பேசினா அதெல்லாம் தீர்த்துக்கலாம். இதான் இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியது. இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் நீங்கள் காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காதலிக்கிறவங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அது கருத்து மோதல்களாக இருக்கும். அது திருமணத்துக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன். இப்போ கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது மாதிரி ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா 2ல் சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. அதனால் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் காதல் வாழ்க்கையில் கருத்து மோதல்களை தவிர்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை தீர்க்கறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கிய சரி பண்ணிக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து வேலை. இப்போ இந்த வேலை மற்றும் தொழில் அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை வாய்ப்பில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கும். நீங்கள் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ரெகக்னிஷன், மரியாதை, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். சனி பகவான் நீங்கள் போடுற எல்லா பிளானுக்கும் அவருடைய ஆதரவு இருக்குது. சனியோட ஆதரவு இருக்கிறதுனால உங்களுடைய பிளான் எல்லாம் வெற்றி அடையும். நீங்கள் வேலையில் இதை இப்படி செய்யணும், அதை அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சாலும் அதெல்லாம் செய்கிறதுக்கு சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கு. புதுசாக ஸ்டார்ட் அப் அது மாதிரி புதுசாக இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம், அந்த கடத்தை ஏற்பாடு பண்ணலாம். அது மாதிரி தொழில் முனைவோர் இருந்தாங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி கலை கிரியேட்டிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக இருக்கும். அரசியல், கலை, சினிமா, கவிஞர், கவிதை இது மாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அந்த துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பணத்தை பொறுத்தளவில் பொருளாதாரம் இந்த மாதம் நல்ல வளர்ச்சியாக தான் இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கிறதுனால பழைய கடன்களெல்லாம் தீர்க்க முடியும். ஏற்கனவே வாங்கி இந்த கடன்களை நீங்கள் திரும்பி கொடுக்கறதுக்கான மாதமாக தான் இருக்கும். நீங்கள் முதலீடுகள்லாம் ஈஸியாக பண்ண முடியும். அப்போ ரெகுலராக நீங்கள் ஏதாவது கட்டிக்கிட்டு வரீங்கன்னு வச்சிங்களா, ஒரு சீட்டு போடுறீங்க, அதுக்கு ரெகுலராக கட்டிட்டு வரீங்கன்னா இதெல்லாம் நல்லபடியாக இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதெல்லாம் கட்ட முடியும். ஆனால் நீங்கள் எதில் முதலீடு பண்ணுறீங்கன்றதை கவனமாக நீங்கள் செஞ்சுக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமான காரியம். அதே மாதிரி செலவு திட்டமிட்டு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், பிளான் பண்ணி செலவு பண்ணால் சேமிப்பை நீங்கள் அதிகரிக்கலாம். அதனால் சரி இதுக்கு உள்ளதாகும், இது எப்படி பண்ணால் காசு குறையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இந்த மாதம் கை கால் இழுத்துக்கிறது, இந்த புதன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். கை கால் பிரச்சனைகள் இருக்கும், மன அழுத்தங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி நிறையா குடிங்க, அது சரியாக போகும்.
தினமும் உடற்பயிற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பண்ணுங்கள். ரெகுலராக டயத்துக்கு சாப்பிடுங்க. பண்ணாதவங்க உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இதெல்லாம் நல்லது. அதே மாதிரி நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் வந்து நல்ல உங்களை சுற்றி சந்தோஷமாக இருக்கா மாதிரி வைப்பு நல்லா இருக்கா மாதிரி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே மன அழுத்தமாக இருக்கும். ஒரு கஷ்டமான இடங்களில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய தனிமையாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை அது வந்து குலைக்கும். மன அழுத்தம் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை உண்டாக்கும். அதனால நீங்கள் சந்தோஷமான சூழ்நிலையில் உங்களை வச்சுருந்தீங்கனாலே ஆரோக்கியம் நல்லா முன்னேறும். இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தை பொறுத்து, உடம்பு பொறுத்தவரை. இதுக்கு வந்து இந்த மாதத்துக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்னா, சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு விளக்கு போடுறது, சனியோட காயத்ரி மந்திரம் காகத்பஜாய வித்மஹே கட்ககத்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாது அப்படின்ற சனி பகவானுக்குள்ள சனி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. கோயிலில் வந்து எண்ணெய் விளக்கு போடலாம், நல்லெண்ணெய் விளக்கு போடலாம். ஏழைக்கு வந்து ஏதாச்சும் உணவு இல்லாட்டா ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். திங்கக்கிழமை சிவபெருமானை வழிபடலாம். இது மாதிரி வந்து உங்களுக்கு எது முடிஞ்சாலும் அதை பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கும். இந்த மாதம் வந்து புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வந்து முழுமையாக வெளிப்படுத்தினாலே இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த மாதமாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல சிறந்த மாதமாக இருக்கணும்னு சொல்லி நானும் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேற்கொண்டு வேறு ரீதியாக நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இதில் வந்து தெரிவிக்கணும். உங்களோட கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தெரிவிங்க. அதெல்லாம் தெரிவிச்சிங்கனால எனக்கு வந்து இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் வந்து இன்னும் நிறையா அது மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறதா நான் நினச்சிக்குவேன். எல்லோரும் அது மாதிரி பண்ணிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குன்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.